அந்த வில்லா தனக்கு சொந்தமானது என்று தீபக் சொல்ல, அதற்கெல்லாம் பணம் எங்கே இருந்து வந்தது என்று கார்த்திகா திரும்ப கேட்டாள். அந்த வில்லாவுக்கு உண்மையான சொந்தக்காரி தான் என்றும் தீபக் வில்லாவின் சாவியை திருடிவிட்டான் என்று கார்த்திகா பேசினாள். அதை கேட்டு எல்லோருமே தீபக்கை திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். யாருக்கும் எது உண்மை என்று புரியவில்லை. எல்லோருடைய மனதிலும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. தீபக் தன்னை பற்றி சொல்வதற்குள்ளேயே அங்கே இருந்தவர்களில் சிலர் தீபக்கை திருடன் என்று சொல்லி திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்திகாவின் நிலைமையை பார்த்து காயத்ரி தேவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடுத்த நொடியே அவர் கீதாவிடம் சென்று அவரை திட்ட ஆரம்பித்து விட்டார். கீதா, உன்னோட மருமகம் பண்ற வேலையை பார்த்து என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே அவனை இங்க கூட்டிட்டு வந்தியா? சித்தார்த் முன்னாடியே இந்த வில்லா அவனோடதுன்னு சொல்றான். இந்த அளவுக்கு அவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? எதுக்கு இவனுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல. உங்களை எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ண பாத்தியா? என் புத்திய நானே அடிச்சுக்கணும் என்று கோபமாக சொன்னார். அம்மா, கோவப்படாதீங்க. இந்த வில்லாவை பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்களே உங்களை மாதிரி இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு விசாரிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று கணேஷ் சொன்னார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கீதா கணேஷை பார்த்து, எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அத்தை சொல்றது சரிதான். இவன் நம்மளோட வாழ்க்கைய நரகமாக்குறதுக்குனே வந்திருக்கான். இதுக்கு முன்னாடியாச்சும் சோம்பேறியா எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ திருட்டு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனால நம்ம பேர் தான் கெட்டு போகுது என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டு கணேஷ் கீதாவை சமாதானப்படுத்துவதற்குள் கீதா வேகமாக தீபக்கை நோக்கி சென்றார். அவருடைய கோபத்தை பார்த்து எந்த நேரத்திலும் அவர் தீபக்கை அடிக்க தயாராக இருப்பாள் என்று புரிந்து கொண்ட கணேஷ் வேகமாக ஓடிச் சென்று அவரை சமாதானப்படுத்த முயன்றார். இன்னொரு பக்கம் சுற்றிலும் நின்றிருப்பவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்கும் போது ஷர்மிளாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே தீபக் மீது இது போல ஒரு திருட்டு பட்டம் சுமத்தினார்கள். இப்போதும் அதே போல நடப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தீபக், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அழ வைக்காத. உண்மையை சொல்லு. இந்த சாவி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீ அதை திருடினியா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு என்று அழுது கொண்டே கேட்டாள். அவள் கண்களை பார்த்து தீபக் ஏதோ சொல்ல வர அதற்குள் ஒரு 45 வயதுடைய ஒருவர் அங்கே வந்து, சாரி மிஸ்டர் தீபக், நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் முழு வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டேன். வேற ஏதாவது பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லி தீபக்கை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட தயாரானார். அதை கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் தீபக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஷர்மிளாவுக்கும் தன் கண்களை நம்ப முடியவில்லை. அப்போது அவள் அந்த ஆளை பார்த்து, சார், நீங்க யாரு? தீபக் கிட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் ஷர்மி. உடனே அந்த ஆள் சிரித்து கொண்டே, மேடம், என்ன விளையாடுறீங்களா? மிஸ்டர் தீபக் தான் இந்த வில்லாவோட ஓனர். அவர் வரதுக்கு முன்னாடி இந்த மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணி வைக்க சொல்லி எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டு எல்லோரும் வியப்புடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாராலும் அவர் சொல்வதை நம்ப முடியவில்லை. கார்த்திகாவும் காயத்ரி தேவிக்கும் அதிர்ச்சியில் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அனைவருடைய முகத்தையும் பார்த்து தீபக் லேசாக சிரித்தான். அப்போது ஏலத்தில் நடந்த விஷயத்தால் வேணுகோபால் அவனுக்கு ஒரு வில்லாவை கொடுத்த விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டான். தீபக் ஆரம்பத்தில் அதை வாங்க மறுத்தாலும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அந்த வில்லாவை ஷர்மிளாவுக்கு பரிசாக கொடுக்க முடிவு செய்தான். ஆனால் தற்செயலாக அது கார்த்திகா சொல்லிக் கொண்டிருந்த வில்லாதான் என்பது அவனுக்கே அங்கே வந்ததும் தான் தெரியும். ஷர்மிளா இன்னமும் அதிர்ச்சியில் தான் இருந்தாள். அதிலிருந்து அவளால் மீண்டு வர முடியவில்லை. அப்போது தீபக் மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்து, ஷர்மி, இது நம்மளோட வில்லா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் பண்ணினாரு. நான் அவருக்காக ஒரு வேலை பண்ணி கொடுத்தேன். அதுல அவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. நான் யார்கிட்டையும் திருடவும் செய்யல என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கார்த்திகா பயங்கரமாக கோபப்பட்டாள். இன்னொரு புறம் சித்தார்த் நீண்ட நேரமாக தன்னுடைய மாமாவுக்கு கால் செய்ய ட்ரை செய்து கொண்டிருந்தான். அப்போது கார்த்திகா காயத்ரி தேவியிடம் வந்து, பாட்டி, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் பொய் சொல்றான். இந்த வில்லா சித்தார்த்தோட அப்பாக்கு சொந்தமான வில்லா. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி அது சொந்தமாகும்? இவ்வளவு கோடி மதிப்பு இருக்கிற வில்லாவை யாராவது கிஃப்டா கொடுப்பாங்களா என்று அழும் தொனியில் கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு காயத்ரி தேவியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். அங்கிருந்த எல்லோருமே எது உண்மை என்று தெரிந்து கொள்ள நினைத்தார்கள். அப்போது கார்த்திகா சித்தார்த்தை நோக்கி சென்று, சித்தார்த், இங்க இவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க? அவங்க 2 பேரும் எப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க? நீ உன் அங்கிளுக்கு கால் பண்ணியா இல்லையா? நேரம் ஆக ஆக அவன் எல்லாரையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என்று கோபமாக சொன்னாள். பேபி, அங்கிளுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவரோட போன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கும் இங்க நடக்கிறதெல்லாம் எதுவும் புரியல. அவர்கிட்ட கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும் என்று சொன்னான் சித்தார்த். அது எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன்னோட அங்கிள் கிட்ட பேசின. என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா சித்தார்த் என்று கார்த்திகா அழுது கொண்டே கேட்டாள். இல்ல பேபி, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? எனக்கே இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா குழப்பமா இருக்கு என்று சொன்னான் சித்தார்த். இன்னொரு பக்கம் கீதா அவன் சொல்வதை கேட்டு ஆச்சரியத்துடன், தீபக், உண்மையை சொல்லு. இந்த வில்லாவோட சாவி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? உன்னால இந்த மொத்த இடமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இந்த வில்லா உனக்கு சொந்தம் இல்லன்னு மட்டும் உறுதியாச்சுன்னா
கண்டிப்பா உன்னை நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் தீபக் அங்கே இருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, ஆண்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த வில்லா எனக்கு கிஃப்டா வந்தது. ஆனா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். இந்த வில்லா இதுக்கு முன்னாடி சித்தார்த்துக்கு சொந்தமான வில்லா தான். ஆனா இப்போ அதை அவங்க வித்துட்டாங்க. இப்போ இது எனக்கு சொந்தமானது என்று சொன்னான். அதை கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சியுடன் இருந்தார்கள். தீபக் சொல்வதை அங்கிருக்கும் யாரும் நம்பவில்லை. தீபக் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் மீதுதான் எல்லோருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. தீபக்கின் நடத்தையை பார்த்து நவீன் கடுப்பான தொனியில், பாட்டி, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுக்கும் உதவாத இவனுக்கு 15 கோடி ரூபாய் வில்லாவ எந்த முட்டாளாச்சும் கொடுப்பானா? இதை என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. நாம தான் அவன் சொல்றதெல்லாம் நம்பி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒண்ணு பண்றேன், இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். எது உண்மைன்னு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க என்று சொன்னவன் போனை எடுத்து போலீஸ்க்கு கால் செய்தான். உடனே காயத்ரி தேவி அவனை பார்த்து, இல்ல, போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது நம்மளோட குடும்ப விஷயம். இந்த விஷயத்தை நாமளே பேசி முடிக்கிறது தான் நல்லது. இன்னும் கொஞ்ச நாள்ல கார்த்திகாவோட கல்யாணம் நடக்க இருக்கு. இந்த சமயத்துல போலீஸை எல்லாம் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் விரும்பல என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டு நவீன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டான். அப்போது காயத்ரி நேராக தீபக்கின் அருகில் சென்று, உன்னோட வார்த்தையில கொஞ்சமாச்சும் உண்மை இருந்தா நாங்க எந்த பதிலும் சொல்லாம இந்த இடத்தை விட்டு போவோம். ஒருவேளை நீ போய் சொன்னதா தெரிஞ்சது, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு இன்னமும் என்னை பத்தி சரியா தெரியல. ஷர்மிளாவை வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம வேற எங்கேயும் அவளை வேலை செய்ய விடாம பண்ணுவேன். உன்னையும் காலம் முழுக்க ஜெயில தள்ளுவேன் என்று கோபமாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு தீபக் சிரித்து கொண்டே, தாராளமா பண்ணுங்க என்று சொன்னான். உடனே காயத்ரி சித்தார்த்தை பார்த்து, சித்தார்த், நீ உன்னோட மாமாவுக்கு போன் பண்ணுப்பா. எது உண்மைன்னு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்று கோபமாக தீபக்கையும் ஷர்மிளாவையும் முறைத்து பார்த்து கொண்டே சொன்னார். தீபக்கின் கண்களில் கொஞ்சமும் பயம் தெரியவில்லை. ஆனால் சித்தார்த்தின் முகத்தில் பதட்டம் அதிகமாக இருந்தது. உடனே மீண்டும் தன்னுடைய போனை எடுத்து மாமாவுக்கு டயல் செய்ய ஆரம்பித்தான். நடப்பதையெல்லாம் பார்த்து ஷர்மிளாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையே. நான் பாட்டி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்ன நிம்மதியா வெளியே கொண்டு வந்தா போதும். எனக்கு இந்த வில்லாவெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். இந்த முறை சித்தார்த் கால் செய்யும் போது அவனுடைய மாமா போனை அட்டெண்ட் செய்தார். சித்தார்த், நீ கால் பண்ணிருப்ப போல. நான் இருந்த இடத்துல ரேஞ்ச் இல்ல. இப்பதான் மிஸ்டு கால் அலர்ட்ல பார்த்து கால் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். சித்தார்த் போனில் பேசுவதை கேட்டதும் எல்லோருடைய பார்வையும் அவன் பக்கம் திரும்பியது. சித்தார்த் கொஞ்சம் பதட்டத்துடன், அங்கிள், நானும் கார்த்திகாவும் இங்க அரோரா வேலிக்கு வந்திருக்கோம். நம்ம வில்லாவோட சாவி எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ண என்று மெல்லிய தோணியில் கேட்டான். என்ன சித்தார்த், ஏதாவது தூக்கத்துல இருந்தியா? இல்ல உன் அப்பா உன்கிட்ட எதையும் சொல்லலையா? அந்த வில்லா இப்ப நமக்கு சொந்தம் இல்ல, அதை எப்பவோ வித்தாச்சு என்று சொன்னார் சித்தார்த்தின் மாமா. லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் அந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியாக இருந்தது. வியப்புடன் திரும்பி தீபக்கை பார்த்தார்கள். தீபக் மெல்லிய புன்னகையுடன் எல்லோரையும் பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தான். ஷர்மிளாவுக்கும் அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே நான் இங்க வந்துட்டு போனேன். அப்பா இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. என்ன கேட்காம எதுக்கு இந்த வில்லாவை வித்தீங்க? இத நான் கார்த்திகாவுக்கு கிஃப்ட் பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் சித்தார்த். இப்போது அந்த வில்லா தனக்கு சொந்தமில்லை என்று தெரிந்ததும் அவனுக்கு நெற்றி வியர்க்க ஆரம்பித்தது. கார்த்திகாவுக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் போல இருந்தது. இதயம் படபடவென துடிக்க அதிர்ச்சியில் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த், எனக்கும் இது லேட்டா தான் தெரியும். இந்த டீல் திடீர்னு நடந்ததால நானும் உன்கிட்ட சொல்ல முடியல. உன்னோட கல்யாண கிஃப்ட்டுக்கு வேற வில்லா வாங்கிக்கலாம், விடு. அந்த வில்லா இனி நமக்கு சொந்தம் இல்ல. தீபக்னு ஒருத்தர் தான் அந்த வில்லாவை வாங்கி இருக்கிறதா எனக்கு இன்னைக்கு காலையில தகவல் வந்துச்சு என்று சொன்னார். என்ன சொல்றீங்க அங்கிள்? அந்த தீபக்கு சொந்தமா ஒரு பேனா கூட கிடையாது. வீட்டோட மாப்பிள்ளையா வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிறவனுக்கு எப்படி அவ்வளவு கோடி ஒர்த்தான வில்லாவை வாங்க முடிஞ்சது? இப்ப நான் வில்லா முன்னாடி தான் இருக்கேன், தீபக்கும் இங்க தான் இருக்கான். இப்ப உங்களால நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா என்று கோபமாக கேட்டான் சித்தார்த். அதை கேட்டதும் கோபப்பட்ட அவனுடைய மாமா, சித்தார்த், பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசு. நான் உன்னோட மாமா. உன்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ற அளவுக்கு நீ இன்னமும் பெரிய மனுஷன் ஆகல, புரியுதா? அப்புறம் மிஸ்டர் தீபக் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கோ. அவரை ஏதாவது அவமானப்படுத்தினு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக சொன்னார். அங்கிள், உங்களுக்கு மரியாதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்காக கண்டவன் கிட்ட எல்லாம் என்னால மரியாதையா பேச முடியாது என்று சித்தார்த் கோபமாக சொன்னான். அவனுடைய கோபத்தை பார்க்கும் போதே அங்கே அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதற்காக அவர் கவலைப்படவில்லை. சித்தார்த், மறுபடியும் நான் உன்னை வார்ன் பண்றேன். கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல இருந்து நீ இப்படிதான் ஏதேதோ பண்ணிட்டு இருக்க.
மரியாதையா அந்த இடத்த விட்டு கிளம்பு. மிஸ்டர் தீபக் ஃபோன் பண்ணி உன்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா உன் அப்பாவே வந்து தடுத்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக சொல்லி போனை கட் செய்தார் அவனுடைய மாமா. அவர் சொன்னதை கேட்டு சித்தார்த்தின் முகத்தில் வியர்வை வழிந்தது. அவன் கண்களில் இருந்த கோபம் நொடி பொழுதில் காணாமல் போனது. சித்தார்த்தின் மாமாவை பார்த்தால் அவனுடைய அப்பாவே பயப்படுவார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இன்னொரு புறம் சித்தார்த்தின் மாமா சொன்னதையெல்லாம் கேட்டு எல்லோருக்கும் பயங்கர வியப்பாக இருந்தது. ஷர்மிளாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இருந்தாள். கார்த்திகா அங்கே நடந்ததையெல்லாம் பார்த்து கோபத்தில் தன்னுடைய சுயநினைவை இழந்து கொண்டிருந்தாள். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சித்தார்த்தோட மாமாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பேசி அவரை ஏமாத்தன? எனக்கு இப்ப வரைக்கும் உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. நீ கண்டிப்பா ஃப்ராட் பண்ணி தான் இந்த வில்லாவை வாங்கி இருப்ப. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு என்று கோபத்தில் கத்தினாள். உடனே ஷர்மிளா அவளை பார்த்து, கார்த்திகா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு சந்தேகம் போகலையா என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள். உடனே அவள் கோபமாக, நான் உன்கிட்ட பேசல, அவங்கிட்ட பேசிட்டு இருக்க. குறுக்க யாரும் வராதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஷர்மியை தள்ளினாள். உடனே ஷர்மிளா நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த தீபக் கார்த்திகாவின் நடத்தைக்கு பிறகு கோபம் தலைக்கு ஏறியது. தீபக் அடுத்து என்ன செய்ய போகிறான்? ஷர்மிளாவுக்கு என்ன ஆனது? கார்த்திகா செய்யும் பிரச்சனையை பார்த்து காயத்ரி என்ன முடிவெடுக்க போகிறார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.